ஓகே, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகலாம். ஆனால் என்ன, அந்த பர்பிள் கையை மட்டும் அவன் இது அந்த டாக்டர்னு ஒருத்தன் அந்த பர்பிள் கையை ஒரு ஏமாத்திட்டான அந்த இது வச்சுட்டான். நம்ம ஜம்ப் பண்ணோன்னா அப்படியே அந்த பர்பிள் கை இப்போ ஒர்க் ஆக மாட்டுது. சரி, பர்பிள் கையெலாம் ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா நம்மளால் கையை மாற்ற முடியல. இப்போ பர்பிள் கை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் பர்பிள் கையை யூஸ் பண்ண முடியல. சரி, கையை மாற்றலான்னு பார்த்தா ரெட் கை அந்த கன்று இருக்குல்ல, அதுவும் நம்மளால் மாற்ற முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கேயோ லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், அது மட்டும் தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகிறேன்னு. என்னண்ணா இங்கே ஊறப்பட்ட டிவி இருக்குது. என்னடா டிவியாக இருக்குது இங்கே? என்ன எல்லாம் டிவி ஆஃப் ஆயிடுச்சு? டாக்டர்ண்ணா, இவன்டா டாக்டர்னு சொல்லுவானே. டாக்டர் என்ன ஆஃப் ஆயிடுச்சு? எல்லாம் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கே. நான் தலைகீழ சுற்றுறேன் எல்லாம். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணுவோம். டாக்டர் தான் பேசுகிறாங்க. ஓ, டாக்டர்ண்ணா, இவன் தான் டாக்டர். அப்போது இவன் தான் டாக்டரா? டிவி மாட்டேன். ஐயோ, எங்கேயோ கீழே விட்டோம். பாய் பாய்ன்னு சொல்லிட்டான். என்ன என்னோட ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே ஏதோ பேட்ரி இருக்குது. பேட்டரியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பேட்ரி போடுற மாதிரி போட்டு டோர் ஓப்பன் ஆகுது, போவோம். ஐயோ, டாக்டர் இங்கே தான் ஓடுறான். என்ன அவன் முன்னாடி என்ன, நான் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். என்னையை கண்டுக்காமல் போகிறான். ஐயோ, என்னைய பார்த்தனா ரெட் கலர் லைட் எரியுது. ஃபஸ்ட்டு போனவனுக்கு எல்லோ கலர், இப்போ ரெட் கலர். என்னடா இது? எல்லோ கலரில் என்ன, ரெட் கலரில் என்ன? ரொம்ப இருட்டாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கே இருட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்கும்? சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. நானும் இந்த கேமை இருட்டாக ஆக்க சொன்னேன். இவங்க இருட்டாக பண்ணி வச்சுருக்கானே. பேட்ரி கிடச்சிருக்குண்ணா, இன்னொரு பேட்ரி. ஐ திங்க் நம்ம வந்த வழிக்கே போகணுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன். எந்த பக்கமாச்சும் வழிக்கு வரலான்னு பார்ப்போம். இந்த பக்கம் கீழே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றுவோம். எங்கே யார் நம்ம வந்த வழி வந்துருச்சுன்னா போவோம். ஓகேங்களா? சுற்றுதே வழி வந்துட்டோம். இந்த பேட்டரி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போ 4 பேட்டரி எடுத்து நம்ம போடணும். அந்த இடத்துல 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பேட்டரி எடுத்து போடணும். ஓடு லெஃப்ட்டு ரைட்டு ஓடு. ஐயோ, வராண்டா. ரெட் கலர். ஆனால் எல்லோ கலர் என்ன, ரெட் கலர் என்ன? இன்னும் இங்கே ஊறப்பட்ட பேர் லிக்கிறானே. யாரா இது? அங்கே க்ரீன் கலர் லைட் இருக்குது. அப்போ இங்கே பேட்டரி இருக்குது. இங்கே இருக்குது பேட்டரி. இதாக இருக்குது பேட்டரி. 4 பேட்டரி எடுக்கணும்னு தெரியுது. இந்த 4 பேட்டரியை போடணும். ஆனால் நம்ம இந்த பேட்டரி எடுத்தாலும் அடுத்த டோரையும் ஓப்பன் பண்ண முடியும். 4 பேட்டரி எடுத்தாலும் தப்பிக்கவும் முடியும். அதுக்கு இந்த ஒரு பேட்டரி எடுத்தாலும் அடுத்த டோரை ஓப்பன் பண்ணி அடுத்த பேட்டரி எடுக்கணும். எப்படி வச்சுருக்கான்னு பாருங்களேன். ஐயோ, எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையா? வந்த வழி நான் அவங்கள பின்னாடி ஒருத்தர் துரத்திட்டு வரேன். ரெட் கலர் லைட் எரியுது. என்ன உள்ள வரான்? ஐயோ, உள்ள வரான். போயிட்டான். உள்ளரா வரக்கூடாது. அவன் என்ன தம்பி, உள்ளரா வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பேட்டரி எங்கடா இருக்குது? இங்கேடா க்ரீன் கலர் லைட் எரியுது. என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது? நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவே பேட்டரி எடுத்துடும். ஐயோ, இந்த பக்கம் வரா டாக்டரு. ஓடு. வரான். லெஃப்ட்டே போகிறேன். இந்த பக்கம் டோர் ஓப்பனு. ஐயோ, எல்லோ கலர் லைட் எரியுது. ஐயோ, ரெட் கலர் லைட் எரியுது. ஐயோ, எல்லோ ரெட்டு. ஐயோ, பக்கத்தில் வந்துட்டான். எல்லோ ரெட்டு பக்கத்தில் வந்துட்டான். டாக்டர் என்ன சொல்கிறேன்? நான் ரெட் கலர் டாக்டர் பக்கத்தில் வந்துட்டான்னு சொல்கிறேன். வர திருப்பிட்டேன். வந்துட்டேன். போடுறா பேட்டரியை போட்டான்ல. எல்லாம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வழி தெரியலண்ணா உங்களுக்கு, இந்த ப்ளூ கலரு இந்த லைன் போதில்ல, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் வந்துடலாம். ஆனால் இந்த கீ கார்டு இருக்குல்ல, இந்த கீ கார்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் உதவியாக இருக்கும். அப்படியே போங்க. இந்த அப்படியே ப்ளூ கலர் லைனா அப்படியே போனேன். இதானே? ஆமாம், ஓகே, கரெக்டாக. இங்கே என்ன இடம்டா இது? இப்போ பாருங்களேன், அந்த பர்பிள் கையிலேருந்து அப்படியே எது வருது. ஓகே, இதை எடுத்து இதுக்குள்ளார பொண்ணுமா என்ன? போடுறா. போட்டேன். எதுவும் வெளியே வருது. கார்டு எடுத்துறேன். டாக்டர் மூளை அப்படியே சாவுது பாருங்க அங்கே. ஐயோ, டாக்டர் இன்னும் பக்கா எலக்ட்ரிக் அப்படியே இதாகிடுச்சு. இந்த டாக்டர் எப்படி உயிராக தான் இருக்கானா? அங்கே ஒரு மூளை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மூளையை மட்டும் நம்ம அழிச்சிட்டோன்னா டாக்டர் செத்துட்டான். இப்போ அந்த மூளையை மட்டும் அழிக்கணும். நம்ம மூளையை அழிச்சிட்டோம். இப்போ டாக்டரும் அழிச்சாச்சு. நியூ ஆப்ஜெக்ட் ஆம்னி அண்ட் அப்கிரேடா? பழைய ஆண்டை ஆம்னி ஆண்டா அப்கிரேட் பண்ணணுமா? ஒன்றும் புரியல. இங்கே ஒரு டோர் இருக்குது. இந்த டோராக போகணும். இங்கே கீ கார்டு இருக்கா? என்கிட்ட இருக்குது. ஒன்றும் புரியல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. பேப்பர் ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, பேப்பராக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது? எந்த பக்கம் போகணும்? ஊறப்பட்ட வழி இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓடு. இப்போது இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ரெட் கை வைக்கணுமா? ரெட் கையா வச்சுட்டேன். புரிஞ்சிருச்சுங்க.
இப்போ நம்ம ரெட் கையை ஆம்னியாண்டா அப்கிரேட் பண்ண போகிறோம் அதானே? ஆமாம், இப்போலாம் புரியுதுப்பா. நீ எப்போலாம் புரிக்கிறியான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். எப்போலாம் புரியுது. என்ன பண்ணுறது, ரெட் கை எப்போ ஆம்னியாண்டா மாறிடுச்சு. இப்போ நம்மகிட்ட ரெட் கை இல்லை, ஆம்னியாண்டா இருக்குது. அதை பாருங்கள், ஆம்னியாண்டா மாறிடுச்சு பாருங்கள். ரெட் ஹேண்டு ஆம்னியாண்டா மாறிடுச்சு. ஆனால் நம்ம இது 4 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த 4 ஒயர் இருக்குல்ல, அதான் நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ 4 ஒயர்லேருந்து 3 ஒயராக மாறிடுச்சு. ப்ளூ கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த ஆம்னியான்ற ப்ளூ கலர் ஒயரு. இப்போது 4 லைட் இருந்துச்சுல, இப்போது 3ஆக மாறிடுச்சு பாருங்க. ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளால இந்த 4 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஆம்னியாண்டை. ஓகே, லோடிங் ஸ்கின் ஜிக்மா பாய். ஓகே, ரைட். எங்கேயோ போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டு இல்லை, வந்த வழியே போடுறோம் திருப்பியும். இந்த லிஃப்ட்டை தானே நம்ம வந்தோம், டாக்டர் அழிக்கிறோம் வந்தோம் போல். புரிஞ்சுச்சுடா. நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், பாப்பி கிட்டே போய் காட்டணும். பாப்பி தான் ஆம்னியாண்டை எடுத்துகிட்டு வர சொன்னால். அப்போ நம்ம திருப்பியும் சேஃப் ஃபேவனுக்கு போய் பாப்பிகிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். ஓப்பன் டோரா. ரொம்ப இருட்டாகுங்க. இந்த கேம் ரொம்ப இருட்டாக்கியிருக்கீங்களா? செம்மையாக இருக்குல்ல. இப்போ கை எடுத்துடணும். ஸ்கேன்டா. ஸ்கேன் பண்ணு. டக்கு ஸ்கேன் பண்ணு. போகலாம். ஏன்னா ஸ்கேனு பண்ணிருச்சு போல். ஓகே, எங்கேயோ லிஃப்ட்டில் போகிறோண்ணே. என்னடா லிஃப்ட் கிடையாது, இது என்ன சொல்கிறது, ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறேன்னு தெரியல. லிஃப்ட்னே சொல்லிப்போம். என்னடா இந்த லிஃப்ட்டு பாலடைஞ்ச லிஃப்ட்டு மாதிரி இருக்குது. ஐயோ, அவந்துக்கிட்டு உழுவாமல் இருந்தால் சரி. எங்கேயோ போயிட்டுருக்கான், ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியல. ஓலிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஓகே, ஓலிலாம் பேசுகிறா. என்ன பேசிக்கிட்டு இருக்கானா தெரியல. ஓலி என்னம்மா திருப்பி வரணுமா? ஓலி அதான் பேசிகிட்டு இருக்கா ரொம்ப நேரமாக. எனக்கு அதை விட ஓலி பேசுகிறதா தலைவலியாக இல்லை. இந்த லிஃப்ட்டில் நான் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன். எதுக்கு, எவ்வளோ நேரம்டா இந்த லிஃப்ட்டு, எப்படா போய் சேருவேன்? எங்கே ரொம்ப நேரமாக இந்த லிஃப்ட்டில் ட்ராவலிங் இருக்குங்க. ரொம்ப இருட்டாக இருக்குப்பா. லைட் ஆன் பண்ணேன். லைட் ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் ஆன் பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கேயோ போயிட்டுருக்கோம். எதுவும் ஒயிட்டு கலர் தராராக வருது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு ஊருக்குள்ளே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்ததுக்கே வந்துட்டேன். நான் ஒன்றும் புரியலையே. ஓகே, அப்படியே கீழே போகிறேன். ஐ திங்க் சேஃபாக அவனுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படியா இந்த கேமை முடிக்கிறோண்ணே, முடிச்சே ஆகிறோம். ஓகே. பாப்பி பிளானிங் சாப்டர் 4 முடிஞ்சிச்சுன்னா சாப்டர் 5 இன்னும் மொபைலுக்கு வரல. அதான் கவலையாக இருக்குது. ஐ திங்க் இந்த சாப்டர் 4 நான் வேறு வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். சாப்டர் 5 எப்போ மொபைலுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம போடலாம். இதுக்கு மேலே மொபைலுக்கு சாப்டர் 5 வரல. கம்ப்யூட்டருக்கு வந்திருக்கு. அதாவது கம்ப்யூட்டருக்கு வந்திருக்கு, இல்லைனா ப்ளே ஸ்டேஷன் வந்திருக்கு. இன்னும் மொபைலுக்கு வரல சாப்டர் 5. கவலையாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டர் 4 முடிப்போம். ரைட்டு மேலே கைட்டு மேலே சேஃபாக அவனுக்கு வந்துட்டேன். பாப்பி எங்கடா? பாப்பி இந்த பாரு, ஆம்னியாண்டு வச்சுட்டேன். ஆம்னியாண்டு எடுத்துட்டேன். டாக்டரையும் அழிச்சிட்டேன். இங்கே பாரு பாப்பி, ஆம்னியாண்டு இருக்கு பாரு. பாப்பி சொல்கிறேன், ஏய் நீ ஒரு வழியா ஆம்னியாண்டை எடுத்துட்டியா? இந்த ஆம்னியாண்டை வச்சுடா நான் ஃபேக்ட்ரியில் இருக்கிற நிறைய டோரை ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஆம்னியாண்டு ரொம்ப முக்கியமான ஹேண்டு. இதை வச்சுட்டா நிறைய ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லா டோரையும் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கா பாப்பி. ஓகே பாப்பி, ஓகே. ரைட். இன்னும் என்னென்ன வேலை இருக்குன்னா தெரியலையே. பாப்பி சொல்கிறா, நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். அதனால் வா, டோய் எங்கே இருக்கான்னு பார்த்து நம்ம போகலாம். டோய் ரூம் கிட்டே போகணும் போல். இருங்க போகலாம். இங்கே பாருங்க 2 குட்டி குஸ்காஸ் இருக்குது. ஓகே, உள்ளே போகிறேன். பாப்பி பேச ஆரம்பிச்சிடா. பாப்பி பேசுவான்னு நினைக்கிறேன். பாப்பி சொல்கிறா, நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணோம்? என்ன பாப்பி? ப்ரோட்டோடைப் ஆச்சு. இவன் டாக்டர் அழிச்சிட்டாரோ, நம்ப இருக்கோம்ல நம்ம டாக்டர் சொல்கிறா, இவன் டாக்டர் அழிச்சிட்டான். இப்போ நீ தான் இந்த மொத்த ஃபேக்ட்ரியிலன்னு நம்ம தப்பிக்கணும். நீ ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதில் நீ பாம்பு வச்சிருன்னு சொல்லிட்டு. ஏங்க ஒன்றும் இல்லைண்ணே, இவங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கானே. அவங்களுக்கு கட் பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு கட் பண்ணேன். என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? நம்ம இது இருக்குல்ல, ஒன்றும் வெளியே யாரும் வந்துட்டான்னு போல். டோய் சொல்கிறான், பாப்பி சொல்கிறேன், டோய் நீனா போய் அந்த ப்ரோட்டோடைப்பை பார்த்துக்கணும். ப்ரோட்டோடைப் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணுன்னு சொல்கிற பாப்பி.
இவன் சொல்ல ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஐயையோ பாப்பி பேசிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ எல்லாரும் என்னையவே கோத்து விட்றீங்க, சரி நான் போய் தொலைகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா டோயி. பாப்பி ப்ளீஸ், பாப்பி சொல்கிறா டோயிட்ட, ப்ளீஸ் ப்ளீஸ் டோயின்னு. எப்போ நம்மகிட்ட பேச ஆரம்பிக்க போகிறா டோயி சாவடிக்க வச்சு. டோயின்ற பாருங்க பாப்பி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரேட்டரை நம்ம திருப்பி வர வைக்கணுமா, அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு எடுத்து இதை கீழே போட்டேன். இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி வருங்க. இந்த ஆம்னியாண்ட் வச்சு தான் ஸ்கேன் பண்ணோம். ரிப்பேர் த ஜென்ரேட்டர், அதான் ஜென்ரேட்டரா. இப்போது ஸ்கேன் பண்ணோமா, டக்குண்டா என்ன வரமாட்டுது. வந்துச்சு, ஸ்கேன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டோரை ஓப்பன் பண்ணோம், ஸ்கேன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோன்னா டோர் ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போது இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணு. நெக்ஸ்ட்டு இதை வைக்க முடியாது, வச்சுட்டு ஸ்கேன் பண்ணு. இப்போ இதை தூக்கிட்டு நம்ம கீழேருந்து ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை எடுத்துப்போம். இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டோம். அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இதை வைக்கிறேன். என்ன பக்கு, நிறையா பக் ஆகுது. பக்கு இப்போ நம்ம ஜென்ரேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு பாப்பியும் டோயும் பேசியிருந்தான்ல, நான் அதை கட் பண்ணிட்டேன்னு சொன்னல. என்ன பேசினான்னா, இப்போது டோய் இருக்கான்ல, டோய் அந்த ப்ரோட்டோடைப் கூட ஃபைட் பண்ணணுமா. என்னண்ணா இப்போது டோய் இருக்கான்ல, ஒன்றும் இல்லை, இப்போ பாப்பி பேசுகிறா, இருங்க பாப்பி பேசுனா அப்புறம் சொல்கிறேன். என்னன்னா உங்களுக்கு சொல்லவே முடியல. ஓகே, பாப்பி சொல்கிறா, நீ வேலையை பார்த்துக்கோ, முடிச்சுக்கோ, எல்லாம் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, டோய் இருக்கான்ல, டோய் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிட்டான். டோய் இப்போ ப்ரோட்டோடைப் கூட ஃபைட் பண்ண போயிட்டான். ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட இப்போ பாப்பி என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த ஒரு இடம் இருக்குண்ணா, ஒரு இடத்துல போய் நம்ம பாம் வைக்கணுமா. பாம் இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நம்ம பாம் வைக்கணுமா. பாம் வச்சு நம்ம மொத்த ஃபேக்ட்ரியுமே நம்ம அழிச்சிடணுமா. அழிச்சிட்டு நம்ம தப்பிக்க போகிறோமா. அதான் ரிவெஞ்சு ஃபவுண்டேஷன் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு போனோம். இப்போது அந்த இடத்துக்கு போய் நம்ம பாம் வைக்கணும். அந்த இடம் இப்போ டோய் எங்கே போயிருக்கான்னா, ப்ரோட்டோடைப் கொஞ்சம் ஃபைட் பண்ண போயிருக்கான் டோய். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வேலை என்ன, அந்த வேலை தான் உங்களுக்கே தெரியும். நம்ம பாம் வைக்கணும், நான் சொல்லிட்டேன். நம்ம பாம் வைக்கணுண்ணே. பாம் நான் மொத்த ஃபேக்ட்ரி பாப்பி என்ன சொல்கிறான்னு, நம்ம மொத்த ஃபேக்ட்ரிக்குமே நம்ம பாம் வச்சுட்டு இந்த மொத்த ஃபேக்ட்ரியுமே டஸ்ட் ஆகிட்டு அதை பண்ணிவிட்டு நம்ம தப்பிப்போம். அப்போ அதான் ரிவெஞ்சு அப்படி சொல்கிறா பாப்பி. அதனால் நம்ம இப்போ பாம் வைக்க வேலை செய்ய போகிறோம். டோய் வந்து ப்ரோட்டோடைப் கூட ஃபைட் பண்ண போகிறான். அவ்வளோதான், இந்த லிஃப்ட்டு வந்த வழியில். ஏன்னா இந்த லிஃப்ட்டை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த லிஃப்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேலை மேலே லோடிங் ஸ்கின்னா. ஆமாம் ஓகே, எங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கான். என்ன இடம்னா தெரியல. வந்தாச்சு ஊருக்குள்ளே குயிலாட்டு தாய்லாக்குள்ளே. என்ன நீங்கள், நான் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன், ஆனால் நீங்களாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபராக பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோஸ் ஒன்று வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ. இந்த மாதிரி ஒரு பாப்பி பிளாட்டின் சாப்டர் 4ன்னு ஒரு கேம் ப்ளே இருக்குடா, நீ பாடுறா, ஜாலியாக இருக்குடா, செம்மையாக ஜாலியாக இருக்கு, அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே இருக்குடா அதுக்கு வரும். இந்த வீடியோக்கு நீங்களும் லைக் பண்ண சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் லைக் பண்ண சொல்லுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம எப்படியா 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சாகணும். நம்ம மட்டும் அடிச்சிடனா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்ம மட்டும் 1000 சப்ஸ்கிரைப் அடித்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நான் ஒரு கிவ் அவே கொடுக்குறேன். ஓகேங்களா, கண்டிப்பாக கொடுப்பேன். நான் சொல்லிட்டேன்னா கொடுக்காமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கிவ் அவே கொடுப்பேன். ஆனால் நம்ம 1000 சப்ஸ்கிரைப் அடிக்கிறோம். நம்ம மட்டும் அடிச்சோன்னா நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கிவ் அவே இருக்குது சொல்லிட்டேன். ஓகேங்களா, கீ கார்டு எடுத்துக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபு லைக்கெலாம் பண்ண சொல்லுங்கள். நீங்களாம் சொல்லணும், நீங்களும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் மட்டும் 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டேன்னா நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் கிவ் அவே இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நான் ஒரு பாம் எடுத்துட்டேன். ஓகேங்களா, 2வது பாம் எங்கே இருக்குன்னா, அங்கே இருக்குது, சுட்டுட்டு இதை பக்கம் பார்க்க வந்துட்டு இதுக்கப்புறம் போகலாம். இப்போ இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பாம் இருக்கா இருக்குது. எறா பாமை எடுத்துட்டு அப்படியே வந்த வழியிலேயே ரிவர்ஸ் போயிரு. 3 பாம் எடுக்கணும். குட்டி குசாஸ் போ. ஐயோ ஹெல்த்து குறையுதுங்க, ஓடு. இந்த பக்கம் வழியில் இதை ரைட்டு குடி.
அப்படியே குனிஞ்சு இன்னும் ஒரே ஒரு பாம்பு எங்கே இருக்குது இதாக இருக்குது கிடச்சிருச்சு. இப்போ என்ன நம்மளோட வேலைனா நம்ம பாம்பை போய் வைக்கணும். ஐயோ இந்த குட்டி குஸ்காஸ் தொல்லை தாங்க முடியல. போ 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 இந்த குட்டி குஸ்காஸ் அந்த தொல்லை பாங்குது. நேராக வந்து இந்த இடத்துல பாம்பு இங்கே எக்ஸ் மார்க் போட்டிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் இந்த கேம் விளையாடும் மாதிரி எக்ஸ் மார்க் இருக்கும். அந்த இடத்துல பாம்பு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆனால் என்ன இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாலாம் இல்லை, காசு கொடுத்துட்டா ஏற்றணும். நீங்கள் காசு கொடுத்து ஏற்றுனீங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்றுவீங்களான்னு தெரில. இந்த கேம்லாம் ஏற்றுவீங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாப்பி பிளாட்டிங் சூப்பரான கேமு. ஓகே ஓப்பன் த டோர். இதை ஆன் பண்ணு. இப்போ நம்ம ஒரு பட்டன் அமுத்துறா. ஆஹா இப்போ கேஸ் நம்ம கரெக்டாக வர வைக்கணும். இப்போ இதை அமுத்திடு கேஸ்ண்ணே. இதை ஃபஸ்ட்டு அமுத்து. கரெக்டாக நம்ம அந்த பாக்ஸை வர வைக்கணும். இதை ஆன் பண்ணு. இப்போ இதை எந்த பக்கம் போகணும்? இதை அந்த பக்கம் மாற்று. எந்த பக்கம் போகிறோன்னே தெரியலையே. இருங்க, ஒன்றுமே புரியல எனக்கு. ஏங்க இது ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறதுக்கு. எனக்கு இதை பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் கிட்ட ஆச்சு. அதனால் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஆனால் என்ன இந்த பாம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரொம்ப பெரிய பஜில் இது. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஸ்கேன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதானே. இப்போ இது பாம்பு. இப்போ பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ டோர் ஓப்பன் ஆக மாட்டுரு. இப்போ ரெட் ஸ்மோக் வேறு வந்து ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த ரெட் ஸ்மோக் வேறு நம்ம வச்சுட்டோம். பாம்பும் வச்சுட்டோம். ரெட் ஸ்மோக் இருக்குல்ல அதுவும் வச்சுட்டோம். அதனால இப்போ ரெட் ஸ்மோக் வரப்போகுது. வெயிடா வச்சுட்டேன். அது பாருங்க கீழே ரெட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிச்சு. ஓடுறா தப்பிச்சிட்டோம். பாப்பி சொன்னால் நீங்கள் ஸ்மோக்கை வை, அதுக்கப்புறம் ரெட் ஸ்மோக்கை வை, பாம்பு வைன்னு. ஐயோ குட்டி குஸ்காஸ் போ வரலாம். ஓடு. பாம்பு வேறு வச்சுருக்கேன். பாம்பு வெடிக்க ஆன் பண்ணுறா. குட்டி குஸ்காஸ் வர்றே. போ 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 டே டக்குன்னு லிஃப்ட்டு வாடா. வெயிட் பண்ணு குட்டி குஸ்காஸ். நான் போயிடுறேன். லிஃப்ட்டு வந்துடுச்சுடா, போகலாம். யாப்பா நான் பாப்பி பிள்ளைட்டை பார்த்துட்டான். ஆஸ்டம் எப்பவுமே பூகான். ஓகே வந்தாச்சு. எந்த பக்கம் போகலாம்? ஓடு. இப்போ நம்ம சேஃபாக இருந்தா போனோம். ஓகே ஓடு. டோயிங்க டோயி இப்போ டோய். அந்த ஃபவுண்டேஷன் நல்லாதானே இருக்குது. என் ஜென்ரேட்டர் நல்லாதானே இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ஜென்ரேட்டர் இருக்குன்னு டோய் சொல்லிட்டு இருக்கான். டோய் ஜென்ரேட்டராக நல்லாதான் இருக்குது டோய். நீ ஏன் கவலைப்படுற? ஜென்ரேட்டராக நல்லா இருக்குது டோய். ஐயோ ஒன்றும் டோய் போயிட்டாங்க. பாவங்க அவன். ஐயோ ஜென்ரேட்டர் எல்லாம் ஆயிருமோ? டோய் நான் சொல்ல மறந்துட்டேன். டோய் அந்த ஜென்ரேட்டர் மட்டும் ஏதாவது ஆச்சு வெடிச்சு உடஞ்சிருச்சுன்னா அந்த சேஃபாக நிறையா அந்த குட்டி குஸ்காஸ் அது நல்ல கெட்டது கிடையாது, நல்லது இருக்குல்ல குட்டி குஸ்காஸு அந்த சேஃபாக அது எல்லாமே இறந்துரும்னு சொன்னாவன். இப்போ வேறு ஜென்ரேட்டர் வேறு எதுவும் சட்டை கிடுச்சு ஜென்ரேட்டர்லேருந்து. ஒரு வேளை ஜென்ரேட்டர் ஏதாவது ஆயிடுச்சோ? ஐயையோ ஜென்ரேட்டர் எதுவும் ஆயிருக்கக்கூடாது. ஜென்ரேட்டர் எதுவும் ஆயிருக்கவே கூடாது. ஐயோ என்னாச்சுன்னு வேறு தெரியல. நான் ரிட்டன் டு சேஃபாகனு வேறு நியூ ஆப்ஜெக்ட்னு வந்துருச்சு. சேஃபாகனுக்கு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஆக போகிறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். இந்த வீடியோக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ சொன்னேன்னு வரும். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். ஓகே வந்தாச்சு. என்னடா இந்த இடமே இருட்டாக இருக்குது. எதுவும் சம்பவம் நடந்துருச்சு. கன்ஃபார்மாக எதுவும் சேஃபாக அவனுக்கு ஆயிடுச்சு. ஒரு ஜென்ரேட்டர் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேண்ணே. ஒருவேளை ஜென்ரேட்டர் உடஞ்சிருச்சா? ஆயிருக்கு ஒரு ஜென்ரேட்டர் வரைக்கும் ஒரு. ஒன்றும் இது சேஃபாகும். இதாண்டா சேஃபாகுனே. இது சேஃபாகுன் மாதிரியே இல்லை. அப்போ ஜென்ரேட்டர் உடஞ்சிருச்சு போல். இல்லை எங்கே பாருங்க குட்டி குஸ்காஸ் அவங்களாம் செத்து கிடக்குறானே. டோய் சொல்கிறான், சாரி, வெரி சாரி, நான் உன்னைய நம்பினேன், ஆனால் என்னை இப்படி ஏமாத்திட்டிய. டோய் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை எல்லாருமே என்னை ஏமாத்துறானே, திருப்பி ஏமாத்துறானே. என்னோட அப்பா அம்மா சயின்டிஸ்ட், நெக்ஸ்ட்டு நீனு பாப்பி, நீங்கள் எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் கொண்டுட்டீங்க. அழுகுறான்.
எல்லாம் ஒன்னாலாம் ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் ஒன்னால தான், எல்லாம் ஒன்னால தான் ஒன்னாரான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. உன்னை எவ்வளோ நான் நம்பினேன். ஜென்ரேட்டர் நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ டோய் பாப்பி சொன்னால் நீ பாப்பி ப்ரோட்டோடைப்பை போய் பார்த்துக்கினேன். ஆனால் இப்படி ஜென்ரேட்டர் பண்ணிட்டீங்களே, உன்னைய சாவடிக்காமல் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, கல்லெல்லாம் விழுந்துருச்சுண்ணா டோய் மேலே. டோய் பாவங்கண்ணா, கல்லெல்லாம் விழுந்துருச்சு. அப்போ செத்துறானா அவன்? டோய் இல்லை, சாவலை. கிளைமேக்ஸ் ஏதோ வருது. சாவலை சாவலை. ஐயையோ, அரக்கனா மாறிட்டாங்க டோய். நீ அழகா இருப்பட நீ ஃபஸ்ட்டு, இப்போ இந்த மாதிரி அரக்கனா மாறிட்டானே. ஆஹா, அரக்கனா மாறிட்டான். இப்போ கத்துவா பாருங்க, கத்துவானே, கத்திட்டான். ஓடுறா, ரன்னு ரன்றானே, ஓடு 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 ஓடு. இப்போ ஓடணும். கிளைமேக்ஸ் இதானே கிளைமேக்ஸ். இப்போ ஒரு நியூ அப்டேட் ரன்னு. ஒரு சாப்டருக்கு ஒரு ஃபைட் இருக்கும்ல. சாப்டர் 1க்கு அகி, சாப்டர் 2க்கு மம்மி லாங் லேக், சாப்டர் 3க்கு கேட்னப்னு. ஆனால் கடைசியில் சாப்டர் 4க்கு டோயை பாஸ் ஃபைட்டாக மாறிட்டான். டோய் தான் நம்மளை சாப்டர் 4 வர பாஸ். ஓகேங்களா, பாஸ் ஃபைட்டு. ஏங்க நான் என்ன நினச்சேன்னா, இந்த சாப்டர் 4 வர லாஸ்ட்டாக ப்ரோட்டோடைப்லாம் நம்மளோட பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருந்துச்சு. புறா பின்னாரா வரான். போ 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 போ. இப்போ பாருங்களேன், கிராஃபிக்ஸ் பாருங்கள், செமையாக இருக்குது. ஓடு ஓடு ஓடு. ஐயா, கை வர மாட்டேன், ப்ளூ கை. ஓடு, பின்னாரா வரான் டோய். ஏங்க ஆனால் நம்ம பாம் எங்கே வச்சோம்? நம்ம ஜென்ரேட்டராக வச்சோம். பாம் வேறு இடத்துல தான் நம்ம வச்சோம். அப்போ எப்படி ஜென்ரேட்டரை உடஞ்சிச்சு? ஐயோ, டோய் வேறு நம்ம மேலே சரியான கோத்தில் இருக்கான். நம்மளை துரத்திட்டு வரான். ஓடு 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 ஓடு. வரான்டா, வரான், வர. ஓடு ஓடு ஓடு. கீழே குனி. போ போ பாப்புறான். போ 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 போ. ஐயோ, டோய் நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறானே. உர்றா உர்றா உர்றா, டப்பால். இருந்தாலும் பாவமாக இருக்குண்ணா டோயை பார்த்தா எனக்கு. சே, போ போ. என்ன கை எங்கேயோ ஒரு மாதிரி கோணலாம் இல்லை கை. அப்படியே ஓகே ஓகே, பின்னாடி தான் வரான். இருந்தாலும் டோயை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. சரி, இது கிளைம். ஆனால் டோய் பாஸ் ஃபைட்டாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கலண்ணா. இன்னும் சவுண்டு கேட்குது. டோய் இன்னும் ஃபைட்டு பாஸ் ஃபைட்டு தான் இருக்கான். ஸ்கேன் பண்ணுறா. ஃபஸ்ட் ஆன் பண்ணு. இன்னும் அவ்வளோதானா பாஸ் ஃபைட்டு? ஓ, அவ்வளோதானா பாஸ் ஃபைட்டு? ஒன்றும் புரியல குமாரே, புரியல. ஓகே, ஓப்பன் த டோர். ஓகே, போகலாம் வாங்க. ஐயோ, ஒழுங்கா போடா. என்ன இடம்டா இது? இங்கே யாராவது இப்போ பாஸ் வருவாரான் பாருங்களேன். டோய் வருவான்னு பாரு. வந்துட்டா. நான் நினச்சேன்டா நீ வருவேன்னு. ஓடுறா. ஏன்னா நம்ம இன்னும் டோயை சாப்பிடிக்கல. ஓ, இது எதுவும் ப்ளூ கலரில் இருக்குது. என்னது அது? நான் டோய் வரானா இல்லையா? என்னடா அவ்வளோ பொறுமையாக வர்றடி, வரத்துக்குள்ளே விடிஞ்சிட போல. ஓகே, எங்கள் மேலே எதுவும் இருக்குது. ஓ, நம்ம அந்த மேலே ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கண்ணை வச்சு சுட்டோன்னா அவன் ஃப்ரீஸ் ஆயிடுவான். ஃப்ரீஸ் ஆகணுன்னா இதை வச்சு நம்ம அடிக்கணும். ஐயோ, டோயை பார்த்தா பாவமாக இருக்குங்க எனக்கு. ஓகே, ரைட். இதை இழுத்து போடு. வரானா? எங்கடா? ஜஸ்ட்டு வாண்ட் டு ப்ளே லாங். ரொம்ப நேரம் நான் அவன் கூட விளையாடணுன்னு சொல்கிறான். வரானா இல்லையா? ஐயோ, எங்கேயோ போயிட்டான், மேலே ஏறிட்டான். ஐயையோ, எங்கேயோ போயிட்டான்டா. எங்கே யாரும் வச்சுட்டு போகிறான். ஐயோ, எழுத்து குறையுது. ஏய், ஒழிஞ்சிக்கலாம் நம்ம. எங்கடா இருக்க? ஐயோ, வந்துட்டான். தீரா தீரா வாரிசும் கரிதாதா. தீரா தீரா, கீழே குதிரா. வரான். அடுத்த இது எங்கே இருக்குன்னு தெரியல. வரான், அது பாரு, வரான். ஓடு 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 ஓடு. ஓடா, வரானா? ஏங்க ரொம்ப பொறுமையாக வராங்க இவன். டேய், இது வரைக்கும் நான் பார்த்த பாஸ்டே இவன் தான்டா ரொம்ப பொறுமையாக வரான். வாடா டக்குன்னு வாடா. உருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, டிங்குன்னு. ஓகே, 2 வாட்டி அழிச்சிட்டோம். இப்போ துப்பிகிட்டு இருக்கான் அவன். துப்பு. எங்க அதை பாருங்களேன், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. அவன் துப்புறது எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. வரான். வா. வணக்கிறான், வெயிட்டிங். வா. புறா. ஓகே, இப்போ சாவ போகிறான்னு நினைக்கிறேன். டோய் சாவ போகிறான்னு நினைக்கிறேன். 3 வாட்டி பண்ணாலே போதும். நான் 2 வாட்டி பண்ணிட்டோம். 3ஆவது வாட்டி டோய்க்கு பாய் சொல்லிடுங்க. பாய் டோய், பாய். கத்துறான் டோய். பாய் டோய். அதெல்லாம் முடிச்சுட்டானே. டோயை முடிச்சு விட்டானே. ஓகே, டோய் செத்துறானே.
எனக்கு கவலையாக இருக்குது. என்ன கவலையாக இருக்குது ஏங்க? ஆனால் நம்ம பாம் எங்கே வச்சோம்? பாம் நம்ம அந்த வேறு இடத்துல தானே வச்சோம். நம்ம என்ன சேஃப் ஹவுண்டியாக வச்சோம் பாமை? நம்ம சேஃப் ஹவுண்டை வைக்கல, நான் வேறு இடத்துல தான் பாம் வச்சோம். அப்போ இருக்கு சேஃப் ஹவுண்டை வெடிச்சிச்சு. ஏன் வெடிச்சிட்டு அப்படி? எனக்கு ஒன்றுமே புரியலங்க, ஒன்றுமே புரியல. எந்த பக்கடா போனோம்? ஏங்க நானே குத்து பறிப்பாக போயிட்டுருக்கேன், எந்த பக்கம் போகணுன்னே தெரியல. ஓடு 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 ஓடு. என்ன அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்ததுக்கே வர மாதிரி இருக்குங்க எனக்கு. சுற்றி சுற்றி வந்திர அங்கே சுற்றி இப்படி சுற்றி ப்ளீஸ். எந்த பக்கம் போகணுன்னா தெரியல. சுற்றி சுற்றி என்னடா அங்கே சுற்றி இந்த வீடியோ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பண்ணுங்கள். நம்ம மட்டும் 1000 சப்ஸ்கிரைப் அடிக்கிறோம். அதுவும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குறான். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன்னு தெரில, ஏன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி தெரில, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாரு ஒரு மாதிரி பாப்பி பிளேடைம் நிறைய கேம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இவன் சூப்பராக போடுறான், நீ போய் பாடுறேன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே. இன்னும் இடம் தான் இது. ஸ்கேனு அச்சக் பச்சக். ஏய் டோய், என்னடா நீ செத்துறேன்னு நினச்சா திருப்பி வந்துட்ட? அப்போ நீ இன்னும் சாவலி? அவன் கத்துறான், எல்லாம் பாப்பியாலே ஒன்றாரா கண்ணு மாத்துறான், சுடு. ஐஸ் வந்துடுச்சுண்ணே. அவனுக்கு ஐஸ்னால் ஒத்துக்காதுன்னு சொன்னான்ல அப்போவே. இப்போ பாருங்க, ஐஸ்னால் அவனுக்கு ஒத்தாது சொல்கிறான். எல்லாம் பாப்பி ஒன்னால தான். நீங்கள் 2 பேரும் ஏமாத்திட்டீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன். எனக்கு முடியல, எல்லாருமே நீ ஏமாத்துறானு. போதும், எல்லாம் முடிச்சுக்கலாம். நோ அழுகுறான். வலிக்குது அவனுக்கு, ஆன்னு கத்துறான். செத்துட்டானே. அங்கே பாருங்களேன் அந்த தொப்பி சொல்கிறான் டோய், ஐ எம் சாரி. நீ ஏன்டா சாரி கேட்குற? நாங்கள் ஏன்டா சாரி கேட்குறோம்? ஆனால் நாங்கள் தப்பே பண்ணலையே. ஏங்க நான் சேஃப் ஹவுண்டியா பாம் வச்சேன்? எனக்கு அந்த கேள்வி வேணாம், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பாம் வச்சுட்டு வேறு இடத்துல, ஆனால் சேஃப் ஹவுண்டை எப்படா வெடிக்கும்? எனக்கு அந்த கேள்வி வேணுண்ணே, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சத்தியமாக புரியல. சொன்னால் நல்லாயிருக்கும். ப்ளூ கை வச்சு ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன். ஐ திங்க் நம்ம இன்னும் பாப்பே பிளேடைம் சாப்டர் 4 கிளைமேக்ஸ் இருக்கும். த எண்டிங் அறுவாரி இதான் முடிய போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளைமேக்ஸ் இருக்கும். புட்றா பிடிச்சி இழுத்து போடு ஐலஸா, தூக்கி போடு தைலஸா. இதை பாருங்களேன், ஐகி சாப்டர் 1 வர ஐகிவேன். உன்னைய மிஸ் பண்ண முடியுமாடா? ஐகி ஃபஸ்ட்டு உங்கள்டாண்டா ஃபைட்டு, பாஸ் ஃபைட்டு நீராண்டா. ஐயோ எங்கேயும் கீழே விட்டேன். அம்மா இதோ பாருங்களா பாப்பி சொல்ல. ஓலி நான் பேசுறது உனக்கு கேட்குதான்னு பாப்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ எதுக்கு டோயை சாவடிச்ச? நானா சாவடித்தேன்? அப்படி ஒரு இது வந்துச்சு. த ப்ரோட்டோடைப் அவன்டா. ஏங்க எப்பறானா புரியுது எனக்கு, எப்பரா புரியுது. இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படிச்சுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். செலிஃப் ஓ மை காட். இன்னும் முடிச்சு விட்டானே. ஐயோ இப்போ யாரோ பேசுகிறான்னா அன்னவுன் நம்பரு. ப்ரோட்டோடைப்னு நினைக்கிறேன். ப்ரோட்டோடைப் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. அன்னவுன் நம்பர். பாப்பி முழிக்கிறா பாருங்க. அந்த பாருங்களேன் கிசி எப்படி அது உடம்புல நறுக்கிட்டு இருக்கு ட்ருன்னு. கிசிமி ப்ரோட்டோடைப் நான் சொன்னல, ப்ரோட்டோடைப் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஓ மை காட். முடிச்சு விட்டானே. என்னது? ஏங்க ஒரு என்னடா சொல்கிறீங்க? பாப்பி சொல்கிறா, நம்ம டாக்டர், கேட்னாப், மம்மி அக்கி எல்லாருமே செத்துட்டானே. இதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கா பாப்பி. இருங்க நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன். என்னது எல்லாம் என்னன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ட்விஸ்ட்டு ஹோலிரா ப்ரோட்டோடைப்பா ஆக்காண்டான் அயக். இப்போ ப்ரோட்டோடைப் சொல்கிறான், பாப்பி நீ திருப்பி ஹோமுக்கு வந்துடு. என்ன பாம்பு வச்சுட்டா
நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு இப்போ பாப்பியை திருப்பியும் ஹோமுக்கான அந்த ஃபேக்ட்ரிக்கு கூப்பிட்றான். பாப்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது என்னால், டக்குன்னு வா ஹோமுக்கு. ப்ரோட்டோடைப் சொல்கிறான். ட்விஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா, ஹோலி இருக்கான்ல, ஹோலிலாம் ப்ரோட்டோடைப்பா. அப்போது ஹோலி நம்மகிட்ட இது பண்ணுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே எதுவும் சத்து கேட்குறேன், ப்ரோட்டோடைப் மேலே தான் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கானா. ஐயோ டே பயங்கரமாக ட்விஸ்ட் வைக்கிறான்னு சாப்டர் 4 லாஸ்ட்டு எண்டிங்கிற பயங்கரமாக ட்விஸ்ட் வைக்கிறானே. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. ஓ மை காட், நெவர். எங்க சாப்டர் 4 பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சுட்டானே. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. பாப்பி நோ 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 நோ. ஓ பாப்பி நோ நோ நோன்னு கத்திக்கிட்டு இருக்க. சாரின்னு சொல்கிறா பாப்பி. நான் இப்போது உங்களை விட்டு நான் போகிற வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா பாப்பி. இன்னொரு பார்த்தீங்க ப்ரோட்டோடைப். பாப்பி என்கிட்ட தப்பிக்க முடியாது, டக்குன்னு வா, நான் மேலதான் நடந்துக்கிட்டு இருக்கேன், ஃபேக்ட்ரிக்கு வந்துடு அப்படி ப்ரோட்டோடைப் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாப்பி யோசிக்கிறா என்ன பண்ணுறேன்னே தெரியாம அவளுக்கே முடியுது. ஏன்னா ஓலிலாம் ப்ரோட்டோடைப்னு ஒரு ட்விஸ்ட் வச்சனால அவளுக்கே ஒன்றும் புரியல என்ன செய்யறதுன்னு. அவ்வளோ ப்ரோட்டோடைப் சொல்லிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சிச்சு. இருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் மற்ற கதையும் இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன். ஓ மை காட், ப்ரோட்டோடைப் சொல்கிறான். பாப்பி திருப்பி ஃபேக்ட்ரிக்கு வந்துடு, அதாவது ஹோம், ஃபேக்ட்ரி தான் ஹோம்ன்றான், ஹோமுக்கு வந்துடு பாப்பி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் ப்ரோட்டோடைப். பாப்பி ப்ரோட்டோடைப் கிட்ட சொல்கிறா. ப்ரோட்டோடைப் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்கிறா. ப்ரோட்டோடைப் நீ வா பாப்பி, ஹோமுக்கு வான்னு சொல்கிறான், நீ வரேன்னு சொல்கிறான் ப்ரோட்டோடைப்பு. பாப்பிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அவன் முடிக்கிறான். பாப்பி சொல்கிறா, சாரி என்னால் திருப்பி வர முடியாது, நான் திருப்பி அந்த கேஸ்குள்ளே போகணுமா, ஐ எம் சாரி. பாப்பி ஓடிட்டானே சாரின்னு சொல்லிட்டு மிஸ்ஸியாக பார்க்குது. ப்ரோட்டோடைப்பு சொல்கிறான். ப்ரோட்டோடைப் சொல்லலை, ப்ரோட்டோடைப் சொல்கிறான். ஏய் நீங்கள் என்ன இங்கே வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு. ஐயோ ஐயோ கீழே விழுந்துருப்போனே. கிசிமிச்சி அவள் கை வச்சு பிடிக்கிறா. ஐயோ நம்ம கீழே வந்துட்டோம். அவள் கை இருக்கல, அவள் கையை பிஞ்சிருச்சு. ஐயோ அப்பா, அது பாருங்க கை வந்து உழுவுறு பாருங்க. ஓன்னோ இப்போ என்ன கதைனா ஒன்றும் இல்லைண்ணா, ஏன் இந்த சேஃப் ஹேவனை வெடிச்சிச்சுன்னு தெரியுமா. சேஃப் ஹேவனை ஒன்றும் இல்லை, ப்ரோட்டோடைப் நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்கு பாம் வச்சோம்ல, ப்ரோட்டோடைப் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாம்பை தூக்கிட்டு போய் சேஃப் ஹேவன்ட்ட வச்சுட்டான். அதனால சேஃப் ஹேவன் வெடிச்சிருச்சு. ஓகேங்களா, சேஃப் ஹேவன் வெடிச்சு அதனால டோய்க்கும் நம்மளுக்கும் ஃபைட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அதில் ஒரு பாம்பு எடுத்து நம்ம இருந்தோம்ல உக்காந்துருந்தோம்ல பாப்பி கிஸ்மிச்சிலாம் இருந்தால அந்த தர ஒரு பாம்பு வச்சிருக்கா. அதனால் அரை உடஞ்சி நம்ம கீழே விழுந்துட்டோம். அதனால கிசிமிச்சி கையும் உடஞ்சிருச்சு. ஸ்கேன் பண்ணுறா. ஏங்க பயங்கரமாக ட்விஸ்ட் வச்சுடா ப்ரோட்டோடைப்பு. சாப்பாரு ட்விஸ்ட்டு அவனை மாதிரி வேறு எவனாரையும் வைக்க முடியாது சொல்லுவான். அந்த மாதிரி தான் இருக்குது. கேசட்டு கேட்றா, கேசட்டை ஐ திங்க் கேம் முடிய போகிற இதான் லாஸ்ட்டு கேசட்னு நினைக்கிறேன். போட்டு சொல்லுவான். இவன் பேசிகிட்டு இருக்கான் தத்தா தத்தா ததா தத்த. இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். இங்கே பாருங்கள் கேசட் அவ்வளோ முக்கியமான இது வராது. ஏதாவது முக்கியமான இருந்தால் நான் வேணால் படிக்கிறேன். என்னடா டோர் லாக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேனே தெரியல ப்ரோ. இங்கே வெளியே ரெட் ஸ்மோக் வருதுன்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்மோக் இல்லை, கேஸ்ண்ணே, கேஸ் இதாகுது. ஓ மை காட், இந்த டிவியில் வேறு பேசிக்கிட்டே இருக்காங்க தத்த தத்தா தொத்து. ஓகே ரைட். டுமா டுமாடா. சாப்டர் 4 கிளைமேக்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்டர் 4 முடிய போகுது. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூண்டா சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த டிவியில். ஏய் ஏன் தூரத்தில் எதுவும் வர மாதிரி இருக்குல்ல, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா. தூரத்தில் எதுவும் வருது, அதை பார்த்தா கிசி மிஷி மாதிரி இருக்குங்க. கிசி மிஷிலாம் வருதுன்னு நினைக்கிறேன். கிசி மிஷில் ஆகே ஓகே வச்சா பாரு. ஐயோ அங்கே இருக்கீங்க, மூச்சு விட்டானு. பாய்.